வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சேனல் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் ப்ராக்டிக்கலில் 11th எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 11th எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ மூவிங் கிளவுட் அனிமேஷன் யூசிங் எனி அனிமேட்டிங் சாஃப்ட்வேர். ஏதோ ஒரு அனிமேட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு கிளவுடு வந்து நமக்கு வந்து மூவ் ஆகி போகிற மாதிரி வந்து ஒரு இதை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு எக்ஸசைஸ். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் ஏதாவது ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த அனிமேஷன் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிஸ்டத்தில். ஏன்னா ஃபோட்டோஷாப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷனாக இருக்கணும். CS3க்கு மேலே, CS6 அந்த மாதிரி ஏதோ ஒரு வெர்ஷன், அது ரொம்ப லோயஸ்ட் வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த அனிமேஷனுக்கு வந்து சப்போர்ட் நமக்கு வந்து பண்ணாது. ஸோ அதனால கொஞ்சம் CS3 அப்படிங்கிற வெர்ஷன்லேருந்து எக்ஸ்ட்ராவாக அதிகப்படியான வெர்ஷன், எந்த வெர்ஷன் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி அந்த வெர்ஷன் வந்து நீங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கிளவுடு வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? சீக்கிரமா பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியான எக்ஸசைஸ் தான். சரி, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு கிளவுடு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி கிளவுட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்களா வந்து கிளவுட் வந்து வரைய வேண்டியதான். கிளவுட், சரிங்களா? ஜஸ்ட் நீங்களே வரைஞ்சி அப்படி அதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ணலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிளவுட் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற கிளவுடை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன் கிளவுடை மட்டும். ஸோ அதுக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே மூவ் டூல் இருக்கு, அடுத்து ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் இருக்கு, அடுத்து லேசோ டூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூல் இருக்கு. இந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளவுட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த கிளவுட்ல எந்த கிளவுட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளவுடை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, கிளவுட் வந்து எந்த கிளவுட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளவுட் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளவுட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற கிளவுடை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த கிளவுடை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி இந்த கிளவுட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அப்படியே அத மட்டும் அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டே வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே மறுபடியும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளவுட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். சரிங்களா? செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் J அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் J பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா புதுசா ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த லேயர்ல நீங்க எந்த இடத்துல இருக்கிற கிளவுட செலக்ட் பண்ணீங்களோ அந்த கிளவுட் வந்து தனியா வந்து உங்களுக்கு ஒரு லேயரா வந்து கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா? இப்ப மூவ் டூல் இருக்கு இல்லைங்களா? அந்த மூவ் டூல எடுத்துக்கிட்டு, நீங்க எந்த இடத்துல வந்து அந்த கிளவுட வந்து செலக்ட் பண்ணீங்களோ, அந்த இடத்துல இருக்கிற கிளவுட வந்து அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே மேல இழுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? தனியா வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நீங்க எந்த கிளவுட் இமேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்களோ, அது மட்டும் தனியா ஒரு லேயரா வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. எப்படி இப்ப அனிமேஷன் வந்து குடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்படிங்கிறத போய்க்கோங்க. விண்டோல போயிட்டு அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். விண்டோவ கிளிக் பண்ணுங்க. அதுல அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ இந்த மாரி வந்து அனிமேஷன் டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த அனிமேஷன் டேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அனிமேஷன் வந்து அந்த கிளவுட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து மூவ் ஆகணும். 1 செகண்டா, 2 செகண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்க கீழ பாருங்க இந்த இமேஜ். இங்க என்ன இமேஜ் நீங்க பார்த்தீங்களோ, அந்த இமேஜ் வந்து அப்படியே இங்க நீங்க காமிக்கும். ஸோ இதுல கீழ பார்த்தீங்கன்னா 0 செகண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த 0 செகண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க எவ்வளோ டைம்ல வந்து அந்த கிளவுட் வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிற டைம் டிலே வந்து நீங்க செட் பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து ஒரு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். குடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த லேயர் இப்ப இந்த இது இருக்கு இல்லைங்களா? இதுல கீழ பாருங்க ஃபார்வர்டு இந்த பட்டன்ஸ்லாம் கீழ குடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டா இருக்கிறது டெலீட் பட்டன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் செலக்டட் ஃப்ரேம். டூப்ளிகேட்னா இப்ப ஏற்கனவே இருக்கிறத அப்படியே இன்னொரு காப்பி எடுக்கிறது. ஸோ இத கிளிக் பண்ணுங்க.
அது அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துருச்சு. ஸோ இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, எடுத்ததுக்கப்புறம், இப்ப இதுல இந்த கிளவுட் இருக்கு இல்லைங்களா? ஏற்கனவே நம்ம வந்து அந்த கிளவுட வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த கிளவுட அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி வைங்க. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஒரு நியூ லேயர். மறுபடியும் ஒரு லேயர் வந்திருக்கும். இப்ப மறுபடியும் என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. அடுத்து மறுபடியும் ஒரு லேயர். மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு லேயர். ஸோ இந்த மாரி கிரியேட் பண்ணி, இந்த கிளவுட என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி வைங்க. வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிளவுட் வந்து அப்படியே மூவ் ஆயி போற மாரியே ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு வரும். ஸோ மூவ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு. சரியா? அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுங்க. சரிங்க. இந்த மாரி எத்தன வேணுமோ, எத்தன ஃப்ரேம் வேணுமோ, அத்தன ஃப்ரேமும் நீங்க இந்த மாரி வந்து எங்கேருந்து எங்க வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க மூவ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஃப்ரேம வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி ஓகே போதும். இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னா, இதோட உட்டுருங்க. உட்டுட்டு, இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பாருங்க கீழ ஃபாரெவர் அதுக்கப்புறம் இந்த மாரி பட்டன் இருக்கும். செலக்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு, ப்ரீவியஸ் ஃப்ரேமு, ப்ளே அனிமேஷன், நெக்ஸ்ட் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸ் அனிமேஷன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா இந்த மாரி அப்படியே இருந்துட்டே இருக்கும். ஸோ இதுல இந்த பிளேஸ் அனிமேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த பட்டன பிரஸ் பண்ணுங்க இப்போ. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு அப்படியே அந்த கிளவுட் பாருங்க, அப்படியே லேசா அப்படியே மூவ் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணி வச்சீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து அந்த கிளவுட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இவ்வளோதான் எக்சர்சைஸ். ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைசிக்கு போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதே மாரி உங்களுக்கு வந்து இவ்வளோதாங்க கிளவுட் அனிமேஷன். சரிங்களா? சரி ஓகே. இந்த எக்சர்சைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட் என்ன அப்டிங்கிறத கேளுங்க. அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பா நான் வந்து குடுக்குறேன். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். அப்பதான் வந்து நீங்க வந்து இந்த வீடியோஸ் வந்து டக்குனு நீங்க டைமுக்கு வந்து பார்க்க முடியும். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ கடைசி வரையும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.